இட்லிக்கு மாவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். கடைசி வரைக்கும் நம்ம மாவு தீர்ற வரைக்கும் இட்லி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் மட்டும் இட்லி ஊற்றிட்டு மீதி நாளெல்லாம் தோசையே ஊற்றுவாங்க, ஏன்னா இட்லி வரல அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம இட்லி ஊற்றலாம். இது எப்படின்னு பாருங்கள். வெந்தயம் தனியாக ஊற வைக்கணும், உளுந்து தனியாக ஊற வைக்கணும், அரிசி தனியாக ஊற வைக்கணும். எவ்வளோ நீங்கள் கம்மியாக போட்டாலும் சரி. வெந்தயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து கையில் தொடும்போதே அப்படியே பட்டர் மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இட்லி கண்டிப்பாக கல் மாதிரி தான் வரும். கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். அதை நான் கையில் எப்படின்னு அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவை எடுத்துகிட்டு உப்பு போட்டு கலக்காமல் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் மாவை. அப்போ தான் மாவு கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்படி கலந்து வச்சுருங்க. 8 hours கழிச்சு